விவசாய பயன்பாட்டில் இல்லாத இலவச மின் இணைப்புகள் கணக்கெடுப்பு. மாவட்ட வாரியாக கணக்கெடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய மின்வாரியத்துக்கு அரசு உத்தரவு. தமிழகத்தில் விவசாய பயன்பாட்டில் அல்லாத இலவச மின் இணைப்புகளை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து கணக்கெடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய மின்வாரியத்திற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விவசாய நிலங்களை விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. தமிழகத்தில் விவசாய பணிகளை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதில் முக்கியமானது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சார சேவை. தமிழகத்தில் 23.56 லட்சம் இலவச மின் இணைப்புகள் விவசாய பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டுள்ளன. இலவச மின்சார திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு சுமார் 40,000த்திற்கும் மேற்பட்ட இணைப்புகள் வழங்கப்படுகிறது. விவசாயிகள் பயன்படுத்த ஏதுவாக மும்முனை மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மின் இணைப்புக்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் மின்சாரத்துறைக்கு வேளாண் துறை வழங்கி வருகிறது. விவசாய பணிகள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாகவும் இந்த நடவடிக்கைகளையும் சலுகைகளையும் தமிழக அரசு செய்து வருகிறது. இந்நிலையில் விவசாய பயன்பாட்டிற்கு என மின் இணைப்பு பெற்றுவிட்டு அதை வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளன. விவசாய பணிகளுக்கு இலவசமாக மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் அவற்றை விவசாய நிலங்களில் விவசாயம் சாராத பணிகளுக்கு பயன்படுத்தும் போது மின் நுகர்வு அதிகரிப்பதோடு மின்சாரத்துறைக்கும் கடுமையான நிதி இழப்பு ஏற்படுகிறது. எனவே மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து விவசாய பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை கணக்கெடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய மின் வாரியத்திற்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.